காலத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 46. அதிகார நிழல். சில நாட்களுக்கு முன்பு முதுகெலும்பில் ஏற்பட்ட அந்த கொடிய நரம்பு திசு பாதிப்பு கேசவன் குரூப்ஸ் என்ற சாம்ராஜ்யத்தையே தன் ஒற்றை விரலால் ஆட்டி படைத்த சிம்ம சொப்பனமான கேசவனை இன்று படுத்த படுக்கையாக வீல்சேரில் முடக்கி போட்டிருந்தது. கடந்த 6 மாதங்களாக அவரது உலகம் இந்த 4 சுவற்றுக்குள்ளும் தனக்கு வரும் சில முக்கிய கோப்புகள் மற்றும் செய்திகளோடு மட்டுமே சுருங்கி போகும்படி சூழ்நிலை உருவானது. வெளியில் என்ன நடக்கிறது என்ற உண்மை அவருக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது அந்த பேராசை பிடித்த குடும்பம். கேசவனின் மகன், மகள் மற்றும் மனைவி ராணி அனைவரும் கூட்டு சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டினார். முன்பு நடந்த டீ கடைக்காரர் ஆக்சிடென்ட் விபத்துக்கான முழு பழியையும் திட்டமிட்டு பார்கவியின் மேல் சுமத்தினார்கள். அவளை வீட்டுக்காவலில் அடைத்து வெளி உலகத் தொடர்பை துண்டித்தார்கள். ஆரம்பத்தில் ஏதோ பார்கவி தவறு செய்துவிட்டாள், அதனால்தான் வீட்டில் தனித்து வைக்கப்பட்டுள்ளாள் என்று கேசவன் நினைத்தார். ஆனால் அவருக்கு தெரியாமல் கடந்த 3-4 மாதங்களாக அந்த வீட்டில் பார்கவி ஒரு வேலைக்காரியைப் போல நடத்தப்பட்டாள். அறைக்குள் பூட்டி வைக்கப்பட்டாள். சொல்லனா துயரங்களுக்கும் சித்திரவதைக்கும் ஆளானாள். அவர்கள் அவளை அடிக்கும்போது வெளியில் எங்கும் தழும்புகளோ இரத்த காயங்களோ தெரியாதபடி உடலில் ஆடை மறைக்கும் இடங்களில் மட்டுமே உள்காயங்களை ஏற்படுத்தி சித்திரவதை செய்தார்கள். இதனால் எப்போதெல்லாம் தன் தாத்தாவை சந்திக்க பார்கவிக்கு அனுமதி கிடைத்ததோ அப்போதெல்லாம் அவளது வெளித்தோற்றத்தை வைத்து கேசவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது. எங்களை எதிர்த்து பேசக்கூடாது, சொத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது என்று அவளை மிரட்டி உருட்டி வெற்று பத்திரங்களில் கையெழுத்து பெற மிரட்டினார்கள். தாத்தா ஏற்கனவே உடம்பு முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார். இதில் தன் கொடுமைகளை கூறினால் அவரது உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடும் என்ற பயமும் தாத்தா மேல் வைத்திருந்த எல்லையற்ற பாசமும் தான் அவளை மௌனமாக வைத்திருந்தது. நாட்கள் நகர்ந்தன. தன் சொத்துக்கள் மீதான உரிமையையும் தன் கட்டுப்பாட்டிலிருந்த மருத்துவமனைகளையும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டபோது, எனக்கு எதுவுமே வேண்டாம், என் தாத்தா நலமாக இருந்தால் போதும் என்று பார்கவி முற்றிலுமாக ஒதுங்கினாள். சொத்துக்கள் அனைத்தும் கைமாறிய பிறகு அவளை சற்று சுதந்திரமாக வெளியே நடமாட அனுமதித்தார்கள். அப்படி அவளுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகும் அவளால் போலீசிடமோ அல்லது கேசவனின் பழைய விசுவாசிகளிடமும் சென்று நியாயம் கேட்க முடியாமல் போனதற்கு காரணம் கேசவனின் மனைவி ராணியும் அவளது மகனும் கொடுத்த அந்த கொடூரமான மிரட்டல்தான். நீ மட்டும் இதை வெளியில யார்கிட்டையாவது சொன்னா அடுத்த நிமிஷத்துல உன் தாத்தாவுக்கு கொடுக்கிற மருந்துல விஷத்தை கலந்து கொன்னுடுவோம் என்று பெத்த பிள்ளையும் மனைவியுமே கேசவனின் உயிரை வைத்து பார்கவியை மிரட்டி முடக்கி போட்டிருந்தார்கள். பல மாத கால தீவிர ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அந்த தலைமை மருத்துவர் கேசவனை சந்திக்க வந்தார். சார் என்று இழுத்த மருத்துவர், உங்களுடைய முழு மருத்துவ அறிக்கையையும் என்னோட சீனியர் டாக்டர்கள் குழுவுக்கு அனுப்பி கன்சல்ட் பண்ணினேன். உங்களுடைய முழு உடல் உறுப்புகள் எல்லாமே இன்னமும் ஒரு இரும்பு மனிதனைப் போல அத்தனை திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்கு சார். ஆனா என்று நிறுத்தினார். என்ன டாக்டர், தயங்காம சொல்லுங்க என்றார் கேசவன் பலவீனமான குரலில். அப்படியா டாக்டர், அப்படின்னா உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. எவ்வளவு கோடி செலவானாலும் எனக்கு கவலை இல்லை என்றார் அவசரமாக. அவருக்கு தன் உயிர் மேலிருந்த ஆசையை விட பார்கவிக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்து அவளது வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும், அதற்கு தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசைதான் பிரதானமாக இருந்தது. ஆனால் டாக்டர் லேசாக தலையசைத்து, சார், இது அவ்வளவு எளிதான காரியமில்லை. இந்த குறிப்பிட்ட நியூரான் பேட்டர்ன் திசுக்கள் கிடைப்பது மிக மிக அரிது. கோடியில் ஒருத்தருக்குத்தான் இந்த மேட்சிங் இருக்கும். இல்லையென்றால் உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க மகனுக்கோ அல்லது மகளுக்கோ உங்களோட அதே டிஷ்யூ பேட்டர்ன் இருக்க 99% வாய்ப்பு இருக்கு சார். இதை வெளியில் தேடி கண்டுபிடிப்பது சாத்தியமே இல்லை. அதனால்தான் இரத்த சொந்தங்களிடமிருந்து இதை எடுப்பது வழக்கம். உங்க பிள்ளைகள் கொடுக்க முன்வந்தால் இந்த ஆபரேஷனை மிக எளிதா முடிச்சிடலாம் என்றார். டாக்டரின் வார்த்தைகளை கேட்ட கேசவனின் முகம் சட்டென வாடியது. தன் பிள்ளைகளை பற்றி அவருக்கு தெரியாதா என்ன? அவனுங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவானுங்க. ஆனா எனக்குன்னு வந்தா ஒரு துரும்பை கூட எடுத்து போட மாட்டாங்களே என்று மனதிற்குள் கசப்புடன் நினைத்து கொண்டார். சட்டென அவருக்குள் ஒரு யோசனை உதித்தது. நேரடியாக கேட்டால் நிச்சயம் கொடுக்க மாட்டார்கள்.
இவர்களிடம் வேறு வழியில்தான் பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் டாக்டரை பார்த்து கேட்டார். டாக்டர், ஒருவேளை என் மகனோ அல்லது மகளோ இந்த திசுவை கொடுக்க சம்மதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதனால அவங்க உடம்புக்கு ஏதும் ஆபத்து வருமா? அவங்களோட எதிர்கால ஆரோக்கியம் பாதிக்குமா? தன் பிள்ளைகள் தன்னிடம் பாசம் காட்டாமல் பணத்தின் பின்னால் ஓடினாலும் தன் பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாகிவிடக்கூடாதே என்ற பயமும் பாசம் கலந்த தயக்கமும் அவரை உலுக்கியது. புன்னகைத்த டாக்டர், சார், அதை நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த வயசுல அவங்க உடம்புல திசுக்களோட வளர்ச்சி, அதாவது செல் ரீஜெனரேஷன் ரொம்ப வேகமா இருக்கும். நாம இப்போ அந்த திசுவை எடுத்தாலும் சில நாட்களிலேயே அவங்க உடம்பு அதை தானாவே புதுசா உருவாக்கிடும். அவங்க இன்னமும் இளமை வயசுல தான் இருக்காங்க. ஸோ 100% அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் கேரண்டி என்றார். உறுதியாக. கேசவன் நிம்மதியாக தலையசைத்தார். சரி டாக்டர், நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று விடை கொடுத்தார். மறுநாள் காலை கேசவனின் நம்பிக்கைக்குரிய ஆடிட்டர் அவரது அறைக்குள் நுழைந்தார். வாப்பா என்று வரவேற்ற கேசவன் நேராக விஷயத்திற்கு வந்தார். ஆடிட்டர், நான் இப்போ ஒரு முக்கியமான மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன். அது ஜெயிக்கணும்னா அதுல உன்னோட பங்குதான் மிக முக்கியமானது. நான் சொல்றத நீ அப்படியே என் மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் போய் தனித்தனியா சொல்லணும். அவங்கள யார் இதுக்கு ஒத்து வராங்கன்னு பாரு. அப்படி அவங்க ஒத்துக்கிட்டா அவங்க நினைக்கிறது நடக்கலைனாலும் அவங்களுக்காக ஒரு தனி பொறுப்பை நான் சொத்துல பிரிச்சு தருவேன்னு சொல்லு. ஆடிட்டருக்கு ஒண்ணுமே புரியல. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என்றார். சுற்றும் முற்றும் பார்த்த கேசவன் தன் குரலை மிக தாழ்த்தி கொண்டு, ஆடிட்டர், அவனுங்களை நம்ப வைக்க நான் சொல்ற ஒரு பொய்யே நீ அப்படியே நிஜம் மாதிரி சொல்லணும் என்று தொடங்கி அந்த ரகசிய திட்டத்தை ஆடிட்டரின் காதில் பொறுமையாக விவரித்தார். அதை கேட்க கேட்க ஆடிட்டரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. முகம் வியர்த்தது. சார், என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இதை ஏன் சார் என்கிட்ட சொல்லி அனுப்பணும்? நீங்களே உங்க பசங்க கிட்ட நேரடியா பேசிடலாமே சார் என்று பதற்றத்துடன் கேட்டார் ஆடிட்டர். கேசவன் லேசாக புன்னகைத்தார். ஆனால் அந்த புன்னகையில் பல வருட அனுபவமும் தந்திரமும் கலந்திருந்தது. இல்லை ஆடிட்டர், நான் நேரடியாக சொன்னால் என் பசங்க அதை அப்படியே நம்ப மாட்டாங்க. என்கிட்ட விவாதம் பண்ணுவாங்க. அதிலிருந்து வேற எதையாவது எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுவே உன் மூலமா விஷயம் போனா, அதாவது எனக்கே தெரியாம நீ இந்த சதி திட்டத்தை அவனுங்களுக்காக ரகசியமா செஞ்சு கொடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா, அவனுங்கள் எந்த கேள்வியும் கேட்காம நம்புவானுங்க. என் பிள்ளைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆடிட்டர். நேர்மையா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதுல 1000 குறைகளையும் பலவீனங்களையும் கண்டுபிடிக்கிற என் பசங்க இது மாதிரி குறுக்கு வழியில ஒரு சதி நடக்குதுன்னு தெரிஞ்சா யோசிக்காம உடனே அதுல இறங்கிடுவானுங்க என்றார் கேசவன் உறுதியாக. இருந்தாலும் ஆடிட்டரின் முகம் சுருங்கியது. சார், இருந்தாலும் வாரிசு ஆக போற உரிமையையே அவங்களுக்கு வாங்கி தந்துடுவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் சார் என்று இழுத்தார். நீ முதல்ல போய் வேலையை ஆரம்பி ஆடிட்டர், மத்ததை இந்த கேசவன் நாம் பார்த்துக்கிறேன் என்று கம்பீரமாக கூறி முடித்தார் கேசவன். கேசவன் கொடுத்த பச்சை குடிக்கு பிறகு ஆடிட்டர் தன் ஆட்டத்தை தொடங்கினார். கேசவனின் மகள் ஜோதி, மகன் துஷால் இருவருக்கும் தனித்தனியாக தொடர்பு கொண்டார். யாரும் அறியாமல் ரகசியமாக சந்திக்க வேண்டும் என்ற ஆடிட்டரின் நிபந்தனைக்கு இருவருமே வெவ்வேறு இடங்களில் சந்திக்க சம்மதித்தனர். அன்று மாலை நகரத்தின் ஒரு ஆடம்பரமான நட்சத்திர ஹோட்டல், அதன் பார்ட்டி ஹாலின் மூலையில் இருந்த ஒரு தனி ரகசிய அறையில் துஷால் அமர்ந்திருந்தான். சுற்றிலும் மங்கலான வெளிச்சம். அவன் கைகளில் இருந்த கண்ணாடி கிளாஸில் மது ததும்பி நின்றது. அதை லேசாக சுழற்றியபடி சிறு சிறு மடக்குகளாக குடித்துக் கொண்டிருந்தான். அவன் மனம் முழுக்க குழப்பமும் எரிச்சலும் கலந்திருந்தது. இந்த ஆடிட்டர் கிழவன் எதுக்காக திடீர்னு என்ன மட்டும் தனியா வர சொன்னான்? இவன் எப்பவுமே எங்க அப்பாவுக்கு ஜால்ரா போடுற ஆளாச்சே. நான் என்ன தப்பு செஞ்சாலும் உடனே அப்பா கிட்ட போய் போட்டு கொடுப்பான். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு அப்பாக்கு தெரியாம என்ன சந்திக்கணும்னா என்ன விஷயமா இருக்கும் என்று தனக்குள்ளேயே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே ஆடிட்டர் நுழைந்தார். துஷால் தன் முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைத்துக் கொண்டு எழுந்தான். இருவருமே பார்த்து சிரித்தபடி கைகுலுக்கிக் கொண்டனர். ஹலோ சார், வாங்க உட்காருங்க மிஸ்டர் துஷால் என்று ஆடிட்டர் இயல்பாக அமர, துஷால் நேராக விஷயத்திற்கு வந்தான். எதுக்கு சார் என்னை இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு ஓப்பனா சொல்லுங்க என்றான் துஷால் மதுக்கோப்பையை மேஜை மேல் வைத்துவிட்டு. ஆடிட்டர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கேசவன் தனக்கு சொல்லிக் கொடுத்தபடியே குரலை தாழ்த்தி பேசத் தொடங்கினார். துஷால், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசத்தான் உன்னை வர சொன்னேன். கடந்த சில மாசமாவே உங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா போய்கிட்டு வருது. அதனால அவர் ஒரு அதிரடியான முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனா ஒரு ஆடிட்டரா, அவரோட வெல்விஷரா எனக்கு அந்த முடிவுல துளி கூட உடன்பாடு இல்லை.
உங்க அப்பா இத்தனை காலமா ரத்தம் சிந்தி கட்டி காத்து வளர்த்த இந்த கேசவன் குரூப்ஸ் கம்பெனியை இப்படி திடீர்னு இந்த மாதிரி மாற்றி கொடுக்கறது எனக்கு பிடிக்கல. அதான் உன்கிட்ட பேச வந்தேன். துஷால் பதறி போய் நாற்காலியின் நுனிக்கு வந்தான். என்ன சார் சொல்றீங்க? யார்கிட்ட கொடுக்க போறாரு? இப்ப கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு, நாங்க தானே கம்பெனியை பாத்துக்கிறோம் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினான். இல்ல துஷால், இப்போ உங்க அப்பா அவரோட மொத்த சொத்தையும் கம்பெனியோட முழு உரிமையையும் பார்கவி பேர்ல மாத்த போறாரு. அது மட்டும் இல்லாம பார்கவிக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு அவளோட கணவன் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த சொத்து மத்தவங்களுக்கு போகுங்கிற மாதிரி ஏதோ ஒரு குறிப்பை வச்சு மொத்தத்தையும் லாக் பண்ண பார்க்கறாரு. அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளையும் ஏங்கிட்டு கொடுத்து முடுக்கி விட்டுருக்காரு. இன்னும் இறுதி முடிவு எடுக்கல, ஆனா அதுக்கான தீவிர முயற்சியில இருக்காரு. ஏன்னா இன்னும் சில மாசங்கள்ல உங்க அப்பா இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க என்று ஆடிட்டர் கேசவன் சொன்னபடியே அந்த பொய்யான வெடியை போட்டார். ஆடிட்டர் சொன்னதை கேட்டதும் துஷாலுக்கு தலைக்கேறியது மதுவின் போதையல்ல, அசுர கோபம். அவன் கண்கள் சிவந்து முகம் விகாரமானது. அந்த கிழவனுக்கு இவ்வளவு திமிரா? பெத்த புள்ளைங்க நாங்க இங்க உயிரோட இருக்கும்போது எங்க சொத்தை தூக்கி கொண்டு போய் அந்த ஓடிப்போன ஓடுகாலியோட பொண்ணுக்கா கொடுக்க போறான் என்று ஆக்ரோஷமாக கத்தினான். ஆடிட்டர் சொன்ன ரகசிய திட்டத்திற்கு துஷால் சம்மதிப்பானா? அடுத்து நடக்கப் போகும் மருத்துவ பரிசோதனையில் கேசவனுக்கும் துஷாலுக்கும் காத்திருக்கும் அந்த பேரதிர்ச்சி என்ன? தொடர்ந்து கேளுங்கள். வாரிசு தொடரும்.